தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது பழமொழி. தை பிறந்தால் கவிதை பிறக்கும், இது அண்ணனின் புதுமொழி. தை பிறந்தால் இன்றைக்கு நெல் வராமல் போயிருக்கலாம், ஆனால் உங்கள் சொல் வராமல் போனதில்லை. ஏறத்தாழ 8 ஆண்டுகளாக தொடர்ந்து தை இதழை வெளியிட்டு வருகின்றார் அண்ணன் அறிமொழி அவர்கள். இந்த தை மீனாட்சி என்கின்ற தையலுக்கு அவரின் உடன்பிறப்பு செய்கின்ற மரியாதை, கவிதை மரியாதை. இது அக்காவிற்கு அவரின் இலக்கிய தம்பி தந்த சீர். இந்த தை, இந்த இதழில் அக்காவின் புகழ்பெற்ற 20 கவிதைகளை தேர்ந்தெடுத்து, 20க்கும் மேற்பட்ட கவிதைகளை தேர்ந்தெடுத்து அதை அந்த தை இதழிலே வெளியிட்டிருக்கிறார்கள். பிற கவிஞர்களும் அதிலே பங்களிப்பு செய்திருக்கிறார்கள். இந்த அற்புதமான தை இதழை சித்தர் சிவஞானி கலை அறிவியல் கல்லூரியின் பேராசிரியர், சென்ற ஆண்டு நல்லிளைஞர் விருது பெற்ற திரு அருண் அவர்கள் அழகாக வடிவமைத்துள்ளார். இந்த தை இப்போது இந்த அரங்கிலே மலர இருக்கிறது. தை இதழினை கவிஞர் கோ சிற்பி அவர்கள் வெளியிட சாகித்ய அகாடமியினுடைய உறுப்பினர் பேராசிரியர் இரா சம்பத் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். வெளியனூர் பழனி அவர்களை என்னோடு முன்னால் வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து வெளியனூர் பழனி அவர்கள் அடுத்த பிரதியினை பெற்றுக் கொள்கிறார்கள். ஆரோவிலை சார்ந்த அமரர் ஜே மனோ அவர்களின் துணைவியாரும் இளைஞர்கள் கல்வி மையத்தை சார்ந்திருக்கின்ற சகோதரி சுமித்ரா மனோ அவர்கள். தொடர்ந்து புதுவை தமிழ்ச்சங்கத்தின் செயலாளரும் கலை இலக்கிய பெருமன்றத்தின் பொருளாளருமான கவிஞர் பாலா அவர்கள். ஆரோவில் திருமதி சித்ரா பாபு அவர்கள். தொடர்ந்து பேராசிரியர் ராமசாமி தமிழ் கல்லூரியின் முன்னை முதல்வர் தமிழக முருகசாமி அவர்கள். முருகவேல் அவர்கள் அடுத்த இதழை பெற்றுக் கொள்கிறார்கள். நாடகத்துறை சார்ந்த நல் இளைஞர் முருகவேல். இப்பொழுது தை இதழின் ஆசிரியர் அறிவுமதி அவர்கள். இது நிழற்படமாக எடுத்தவன் அந்த மீன் தொட்டிக்காரன் என்னுடைய மகன் இங்கே வந்து எடுத்தான். ஒரு 15-20 நிழற்படங்கள் அக்காவை எடுத்தான். ஏபி ஸ்ரீதர் என்ற ஒரு மிகச்சிறந்த ஓவியர் சென்னையில் இருக்கிறார். அவரிடம் அவன் கொடுக்கிற பொழுது எங்கள் அத்தைக்கு வந்து அந்த மரத்து மேலே வந்து ரொம்ப ஈடுபாடு என்ற ஒரு வார்த்தை மட்டும்தான் சொன்னான். அந்த ஓவியன் இவ்வளவு அழகாக அக்காவை வரைந்து கொடுத்திருக்கிறார். இது அவருடைய ஆளுயர் அளவிற்கு மிக விரைவில் அந்த ஓவியரை கொண்டு வந்து கொடுக்க இருக்கிறார். எனவே இதற்குள்ளாக எனக்கு ஒத்துழைப்பு தந்து அருணன் அவருடைய உழைப்பு இல்லை என்றால், அவருடைய ஒத்துழைப்பு இல்லை என்றால் இந்த இதழ் இவ்வளவு அழகாக வந்திருக்காது. எனவே இது ஒரு பெரியார் நினைத்த, அம்பேத்கர் நினைத்த, பாரதியார் நினைத்த, பாரதிதாசன் நினைத்த, திருவிக்கா போன்றவர்கள் நினைத்த அந்த ஒரு பெண்ணிய அந்த பார்வைக்கு எங்களுடைய மூத்த
ஒரு தமிழ் பெண் கவிஞருக்கு நாங்கள் செய்கிற ஒரு சிறிய ஒரு காணிக்கை தான். அவருடைய எழுத்துக்கள் இன்னும் எங்கள் தமிழுக்கு வேண்டும் என்று கேட்டு, தமிழ் இனத்திற்கும் வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன்.